வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெண்டைக்காயில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் பல பேர்த்திட்டையும் போயிட்டு ஏதாவது ஒரு மருத்துவமைகள் வெண்டைக்காய் பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், வெண்டைக்காய் சாப்பிட்டா நம்மளுடைய மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது உண்மைதான் மக்களே. ஆனால் அதை விடவும் நிறைய மருத்துவமைகள் வெண்டைக்காயில் இருக்குது. வாங்க அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வெண்டைக்காயில கார்போஹைட்ரேட், கொழுப்பு சத்து, புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம், விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் இ, விட்டமின் கே, கால்சியம், இரும்பு சத்து உள்ளிட்ட பல விதமான நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கு. எனவே வெண்டைக்காய் நம்ம சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா தேவையில்லாத நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை நம்ம குறைச்சிக்கலாம். இப்போ நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ரத்த நாளங்கள்ல சீரான அளவில் போகிறதுக்கு நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் நமக்கு வேணும். கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் படிந்து ரத்த நாளங்களை பாதிப்படைய செஞ்சது அப்படின்னா நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் நமக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா தேவையில்லாத உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை குறைச்சிட்டு இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்தம் எல்லாம் மிக சரியாக சீரான அளவில் செல்வதற்கு நமக்கு வழிவகுக்கணும் அப்படின்னா வெண்டைக்காய் சாப்பிட்டுக்கலாம். இதனால நல்ல கொலஸ்ட்ரால் மட்டுமே இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். வெண்டைக்காய் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அறிவு வளர்ச்சி நமக்கு உண்டாகும். மேலும் ஞாபக சக்தி அதிகரிக்கும். அப்போ நீங்க எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெறுவதற்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். வயசானவங்களுக்கெல்லாம் வெண்டைக்காய் சாப்பிட கொடுத்தோம் அப்படின்னா பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற மரபியல் சார்ந்த அதாவது மறதி சார்ந்த அந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு குணமடைஞ்சிரும். அதுல இருந்து ஓரளவு அவங்க விடுபடலாம். ஓரளவு மறதியை நமக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு முதியவர்களுக்கெல்லாம் வெண்டைக்காய் கொடுக்கலாம். படிக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வெண்டைக்காய் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அவங்க அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா மூளை வளர்ச்சி அவங்களுக்கு நன்றாக அதிகரிக்கும். எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக அவங்க இருப்பாங்க. ரத்த சோகை பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு வெண்டைக்காய் நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இரும்பு சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா வெண்டைக்காய் கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரத்த சிகப்பு அணுக்கள் அதிகரிக்கப்படும். ரத்த சிகப்பு அணுக்கள் அதிகரிக்கப்பட்டுச்சுன்னா ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை கரெக்டா இருக்கும். இதனால ரத்த சோகையை கியூர் பண்ணிக்கலாம். மேலும் நமக்கு இருக்கக்கூடிய மூச்சிறைப்பு, கொலஸ்ட்ரால், மலச்சிக்கல், புற்றுநோய், நீரிழிவு, வயிற்றுப்புண், பார்வை குறைபாடு என அனைத்து நோய்களையுமே தீர்ப்பதற்கு சிறந்த மருந்தாக வெண்டைக்காய் இருக்கு. கடுமையான மலச்சிக்கலை தீர்த்துறதுக்கும் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான புற்றுநோய் செல் பரவலிலிருந்து விலகி இருக்கிறதுக்கு, அந்த புற்றுநோய் செல் பரவல் நம்ம தாக்காத வகையில் நம்ம பாதுகாக்கிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வெண்டைக்காயை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து அவங்க விடுபடுவாங்க. அல்சர் என்று சொல்லக்கூடிய இந்த குடல் புண், வயிற்றுப்புண் எல்லாம் கியூர் ஆகிறதுக்கு வெண்டைக்காய் எடுத்துக்கலாம். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி அந்த பிரச்சனைகள் மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு, பார்வை குறைபாடு நீங்கி போயிட்டு பார்வை தெளிவாக தெரிகிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து நமக்கு திரவ இழப்பை தடுத்து உடலை எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்திருக்கும். வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து கொலஸ்ட்ராலோடைய அளவை கட்டுப்படுத்துறதால இதய நோய்கள் ஏற்படுவதற்கான ஆபத்துக்கெல்லாம் மிக மிக குறைவாக இருக்கும். வெண்டைக்காயினுடைய வளவழப்பு தன்மையில அதிக மருத்துவ குணங்கள் இருக்கு. ஸோ இந்த வளவழப்பில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அல்சர் பாதித்தவர்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கிறதால வயிறு சார்ந்த வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட இந்த மாதிரி வயிற்று உப்புசம் தொடர்பான வயிற்று உபாதைகள் அனைத்துமே குணப்படுத்துவதற்கு வெண்டைக்காய் உதவிகரமாக இருக்கும். சருமம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு நம்மளுடைய உணவுகளில் வெண்டைக்காயை சேர்த்துக்கொள்ளலாம். அதே போல் வெண்டைக்காய் ஊற வைத்த நீர் எடுத்துக்கிட்டாலும் சருமம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு கியூர் ஆகிடும். நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களை நீக்கி முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், அதாவது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிளாக் சர்க்கிள்ஸு, பிளாக் பிம்பிள்ஸு, சருமத்தில் இருக்கக்கூடிய வெட்டு கோடுகள் என எதுவுமே இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை, அதாவது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கெல்லாம் வெண்டைக்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு காரணம் வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த வளவளப்பு தன்மை தான். ஸோ நம்மள பல பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய வளவளப்பு தன்மை காரணமாகவே அதை அவங்களுடைய உணவுகளை சேர்த்துக்காம இருப்பாங்க. ஸோ நீங்க அப்படி இருக்காதீங்க. வெண்டைக்காயினுடைய வளவளப்பு தன்மைக்கு நிறைய மருத்துவமைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வெண்டைக்காய் ஊற வைத்த நம்ம நீர் கூட எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் சூடு நமக்கு தணிக்கப்படும். கடுமையான மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். எனவே தொடர்ந்து நீங்க உங்களுடைய உணவுகளை வெண்டைக்காயை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதன் மூலமாக தான் உங்களுக்கு புற்றுநோய்
புற்றுநோய் வராமல் தடுக்கப்படும். அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இதயம் உங்களுக்கு பலமாக இருக்கும். உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொலஸ்ட்ரால்கள்லாம் உங்களுக்கு வந்து கரைக்கப்படும். நோய் தடுப்பு ஆற்றல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இம்யூன் பவர் கிடைக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் நீங்கள் குணப்படுத்திக்குவீங்க. சீசனாக வரக்கூடிய தொற்று வியாதிகளையும் வராமல் தடுத்துக்கொண்டு நலமாடு வாழ்வீங்க. நினைவு ஆற்றல் திறன் வந்து அதிகரிக்கும். ஸோ நீங்கள் தினமும் வெண்டைக்காய் சாப்பிட வேண்டும் என்பது கூட அவசியம் கிடையாது. வாரத்தில் ஒரு தடவையாவது வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.